ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/8/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், தேய்பிரை, கிருத்திகை, அஷ்டமி. இன்னைக்கு அரசு விடுமுறை, கோகுலாஷ்டமி. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7:45 8:45 மணி வரைக்கும் இருக்கு. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை இருக்கலாம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கடக லக்னம், இருப்பு 11 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:13 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:26 மணி வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. நாம யோகம் இன்று காலை 10 மணி வரை விருத்தி, அதன் பின்பு துருவம். கரணம் இன்று பிற்பகல் 12:27 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 11:13 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்தலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 8:26 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:26 மணி வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. இன்னைக்கு சனிக்கிழமை. கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம், துளசி மாலை கொண்டு. அடுத்தபடியாக தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம். காலபைரவர், ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர், அஷ்டதிக் பைரவர், யாரை வேணாலும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். 11 மிளகு அல்லது 27 மிளகு உடைச்சி அந்த மிளகை தூள் கட்டி அப்படியே கொண்டு போய் தீபம் ஏற்றுங்க. இப்போல்லாம் கோவில்லே கிடைக்கிறது மிளகு தீபம். அதனால் தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக மிளகு தீபம் ஏற்றி காலபைரவரை வழிபாடு செய்ய நமது கஷ்டங்கள் காணாமல் போகும், நமது இஷ்டங்கள் அருமையாக தேடி வரும். சரியா? அடுத்தபடியாக அற்புதம் கிருத்திகை. இதுவும் ஆடி கிருத்திகை தான். இந்த ஆடி மாதம் 2 கிருத்திகை வருது. முன்னாடி ஒன்று முடிஞ்சு போச்சு, இப்போ இது கிருத்திகை. இந்த கிருத்திகைக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமியில் கண்ணன் பிறந்த நாள். இந்த கண்ணனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுத்தது பகவத்கீதை. பகவத்கீதை தெரிஞ்சவா பகவத்கீதையை பாராயணம் பண்ணலாம். அந்த கீதாபதேசம் ரொம்ப விசேஷமானது. இந்த கண்ணனோட பெருமையை சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். கண்ணன் லீலைகள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம், அற்புதமான ஒரு இது. அதனால் அந்த லீலைகளை சொல்ல 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 நமக்கே ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். இந்த உலகத்தில் என்ன ஒரு இது அப்படின்னு நமக்கே தெரியும். இந்த கர்மாவை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்ண பரமாத்மா நிறைய பகவத்கீதையில் சொல்லிட்டார். சரியா? அதெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சிடும், நம்ம எப்படி இந்த கர்மாவை குறைக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதனால் இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள், அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவான், ஆயுள் காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு சனி பகவான் காயத்ரி சொல்லி எல் தீபம் ஏற்றி 11 முறை வலம் வருவது சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷ ராசியில் சந்திரன், மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கும் சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ஜம்ப் பண்ணி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்பா
அற்புதமான ஒரு நாள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்னைக்கு அலைச்சல் வீண் அலைச்சலாக இருக்காது, அற்புதமான ஆதாயமுள்ள அலைச்சலாக இருக்கும். உத்தியோகத்தில் கவனம் அவசியம், தொழில் வியாபாரத்தில் நிதானம் அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்கள், இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லோருமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கொஞ்சம் கேர் எடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வது உச்சிதம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நிறைய வேணும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டா கூட போரும். சரியா? இன்னைக்கு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்யணும் போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் சமாளிப்பீங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள், முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? வரவும் செலவும் நிறைந்த நாள். 50-50. வரவு 8 செலவு 10 வச்சுக்கப்படாது. புரியுதா? ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே உங்களோட அயன சேன பகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த ஜென்ம ராசியில் வேற குரு பகவான் சுக்கிர பகவான் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு நல்ல நாள். அதை உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த சலுகைகள், என்ன சலுகைகள் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸ் அது இது எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் அந்த பென்ஷன் வரவு வைக்கவே இல்லை, பேங்க்கில் வரவே இல்லை, நீங்களும் அலையாளெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அந்த பேங்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதேமாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் அதி அற்புதமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். கலைத்துறை நண்பர்கள் அந்த பெரிய சாதனை படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். என்ன சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ அதே அற்புதமான ஒரு நாள் சாயந்தரம். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பொறுப்புகள் கூடி வரும். உறவினர்களின் வருகையால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் பொறுப்பான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி
தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்க, சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி வயல் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு, இப்போ நாட்டு மருந்து கடையில் டப்பாவில் கிடைக்கிறது, சின்ன டப்பா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது, 30 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிறது. அதில் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் சாயந்தரத்துக்கு மேலே அவர் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்தோடனே மூச்சு விடுவீங்க வாடான்னு. அது இருக்கலாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எல்லாத்துலேயும் கவனமாக இருங்கோ. சரியா? வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா போகிற பக்கம் தட்டி விட்டுருவோம். என்ன யார் வாகனக்காரன் இல்லை, இந்த சந்திர பகவான் இந்த சந்திராஷ்டமத்தில் இருக்காரோன்னா முடிகிற நேரத்தில் அப்படி ஏதாவது ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருந்தால் உஷார் 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 உஷார். கரெக்டாக அந்த சொல்லுவாங்களே ஜாகிரதா ஜாகிரதான்னு, அதுமாரி நம்ம கவனமாக இருக்கணும். தட்ஸ் ஆல். அதேமாரி உணவு கட்டுப்பாடு, அவ்வளோதான். உணவு கட்டுப்பாடு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அவ்வளோதான். அந்த மருத்துவ செலவுகள் வராது, தேவையில்லாத குழப்பங்கள்லாம். கரெக்டாக? அதேமாதிரி உத்தியோகத்தில் கான்சன்ட்ரேஷன், இந்த ஃபைலெல்லாம் எங்கே எடுத்து வைக்கிறீங்களோ அதே இடத்துல வைங்க. அப்போ தான் உங்களுக்கு தேட வேண்டாம். கரெக்டாக? தொழில் வியாபாரத்தில் அனாவசியமான என்ன வாடிக்கையாளர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தேவையில்லை. இந்த கடை வச்சிருக்கிற வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா நீ யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து எவ்வளோ கேள்விகள் வேணாலும் கேட்பாங்க. அவங்க வாங்க போகிறது 10 ரூபாய்க்கு தான். ஆனால் கேள்வி மட்டும் ஒரு 10,000 கேள்வி இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, பொறுமையாக தான் சொல்லணும். இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை எல்லை மீறலாம். அதனால் கவனமாக இருங்க. சரியா? அடுத்தபடியாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட இஷ்டமான இந்த பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்திரஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர் 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 டூப்பர் 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 சந்தோஷமாக இருங்கோ. ஆனால் அப்படியே சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுவார். சாதாரணமாக துலாம் ராசி ரிஷபராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம் பெருசாக பாடுபடுத்தாதுன்னாலும் ஒரு குட்டு வச்சுட்டு தான் போவார். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் வந்து எந்த ராசிக்கு வருதோ அது லேசாக ஒரு காட்டிட்டு தான் போகும். கொஞ்சம் குழப்பத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் புரியுறதா, கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியோ ஜிம்கானா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல இருந்துட்டா இந்த சந்திர பகவான் 7ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஏற்கனவே ஆல்ரெடி அங்கேருந்து குரு பகவான் சுக்கிர பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஆக இங்கேருந்து இவர் பார்க்குறாரு, அவர் 5ஆம் பறவை அங்கேருந்து 2 பேரும் பார்க்குறாங்க. அடி தூள் கலப்புங்க போங்க சுவாமி. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய இந்த ஆன்மீக பயணங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட இஷ்டமான நிறம் மலர் நீளம். வணங்க எழுதுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பைரவன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல தான் இருக்கார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார் சாயந்தரத்துக்கு மேலே.
சந்தோஷமான ஒரு நாள். சாயந்தரத்துக்கு மேலே சூப்பர். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உத்தியோகத்தில் பவர்ஃபுல் டேன்னு சொல்லலாம். உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் தனி மரியாதை கிடைத்து மகிழ்வார்கள். அலுவலகத்தில் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஆரோக்கியமாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணக்க விடுதோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பகிர்வன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கண்டிப்பாக ஒரு 2-3 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டே. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ் எப்படி ஓடுறதோ அதே மாதிரி போயிட்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டாளிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பான நாள். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு உயர்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு பிளான்லாம் போடுவீங்க. அப்படி திட்டம் போடுறதெல்லாம் இன்றைக்கி வச்சுப்பீங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மன உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். தைரியமாக எல்லா வேலைகளையும் திட்டம் போட்டு செய்வீங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட அறிவு வெளிப்படும். எப்படின்னா, இப்படி பண்ணினா தான் வெற்றி அப்படின்ட்டு ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு உயர்வுகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும். இன்றைக்கி திடீர்னு உடன்பிறப்புகள் வருவார்கள் இல்லத்தை நோக்கி. அதனால் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். என்னதான் இருந்தாலும் சகோதரர் இல்லையா, அதான் உடன்பிறப்பு இல்லையா, கண்டிப்பாக சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாள். இந்த இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் சந்தோஷமாக இருங்கோ. சரியா? இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறிய மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும்
மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு ஜீவன விஷயமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அக்கம் பக்கத்தினர் இன்றைய தினமும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான தினம் ஆரஞ்சு. வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.